இங்க பாரு மது, நீ பழைய ஸ்கூல்ல படிக்கிறப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்பவே என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ ஸ்கூல் மாதிரி இங்க வந்துட்ட. உனக்காக தான் நானும் இதே ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கேன். என்னது, நீங்க என்ன அப்பவே லவ் பண்ணீங்களா? ஆமா மது, இது எதுவும் இன்னைக்கு எடுத்த முடிவு இல்ல. ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சொல்ல தயக்கம், ஆனா இதுக்கு மேலேயும் தயங்குறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் தைரியமா உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன். இங்க பாருங்க ராஜேஷ், நீங்க என்ன லவ் பண்ற நோக்கத்தோட தான் என்கிட்ட முதல்ல இருந்தே பழகி இருந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போ கட் பண்ணிருப்பேன். எனக்கு இந்த லவ் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீங்க கிளம்புங்க. என்ன வித்யா, உன் ஃப்ரெண்டு கோவப்படுறா? பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு தானே சொல்ல முடியும். காதல் இதெல்லாம் சகஜம்.